கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 9 அதிகாரம் 14 முதல் 29 வசனங்களில் இருந்து தேவன் நடுநிலை தவறாதவர், அவர் புறஜாதியாரை தெரிந்து கொண்டு யூதர்களை புறக்கணித்ததால் அவர் அநீதியானவர் என்று குற்றம் சாட்ட முடியாது. காரணம், அவர் கர்த்தர், அவர் பாரபட்சம் பாராதவர் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 9 அதிகாரம் 30 34 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில், அதாவது 9 29 வசனங்களில் மனுக்குலத்தின் ரட்சிப்பில் தேவனுடைய பங்கை விளக்கிய பவுல், இன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற 30 33 வசனங்களில் மனுக்குலத்தின் ரட்சிப்பில் மனிதனின் பங்கை விளக்குகிறார். அதாவது யூதர்கள் ரட்சிப்பை தவறவிட்டதற்கு என்ன காரணம் என்று விளக்குகிறார். புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டதற்கும் யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கும் காரணம், யூதர்களும் புறஜாதியாரும் தேவனுடைய நீதியை வெவ்வேறு வழிகளில் தேடினார்கள், வெவ்வேறு கோணங்களில் தேடினார்கள். புறஜாதியார் விசுவாசத்தினாலே நீதியை தேடினபடியால் அதை அடைந்தார்கள். ஆனால் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதியை தேடினபடியால் அதை அடையாமற் போனார்கள். இது பவுலின் குற்றச்சாட்டு. எனவே 30-31 வசனங்கள் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை என்று பவுல் இப்பகுதியை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் மூலம் நீதியை தேடிய புறஜாதியார் அதை கண்டடைந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அதை தேடிய யூதர்கள் அதை இழந்தார்கள். இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இது முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கான பிரச்சனை என்று நாம் இதை ஒதுக்கிவிட முடியாது. காரணம், இன்றும் பலர் பக்தி வைராக்கிய சன்மார்க்க வாழ்க்கையின் அடிப்படையில் தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். இது எல்லா மதத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். இதனாலேயே பலர் ரட்சிப்பின் மார்க்கத்தை அடைய தங்களை வருத்தி கொண்டு புனித யாத்திரைகள் சென்று புனித நதிகளில் நீராடி தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேடுகிறார்கள். வேறு சிலர் ஒரு நாளைக்கு 5 முறை தங்கள் புனித நூலில் பரிந்துரைக்கப்பட்ட தொழுகை செய்து தான தர்மம் வழங்கி நோன்புகளை கடைபிடித்தால் பரலோகம் செல்ல முடியும் என்று நம்புகிறார்கள். சன்மார்க்க வாழ்க்கையும் பக்தி வைராக்கியமும் ஒருவரை ரட்சிக்கிறது என்றால் யூதர்களில் பெரும்பாலானவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம், யூதர்களைப் போல சன்மார்க்க வாழ்க்கையும் பக்தியும் கொண்ட வேறு யாரும் முதல் நூற்றாண்டில் இருந்ததில்லை. ஆனால் அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, மாறாக பக்தி வைராக்கியம் இல்லாத புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டார்களே. வாழ்க்கை முழுவதும் சன்மார்க்கமாய் வாழ்ந்து பக்தியாய் நடந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து உலகத்தின் சுகபோக ஆபாசங்களுக்கு விலகி இருந்து பரிசுத்தவான் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு இறுதியில் கடவுளின் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நான் உன்னை அறியேன் என்று தேவன் சொல்வது எவ்வளவு சங்கடமான விஷயம். ஆனால் அதே வேளையில் உலகத்தின் பார்வையில் பக்தியற்றவனாய் இருந்த ஒருவன் தன் வாழ்க்கையின் இறுதி வேளையில், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்ற மன்றாட்டின் வழியாய் பரலோகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கும்போது சன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒருவனுக்கு அது எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுக்கும். தன் பாவத்தை உணர்ந்து விசுவாசத்தினால் ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவன் பரலோகத்தில் பிரவேசிக்கும் அதே வேளையில் வாழ்நாள் முழுவதும் ரட்சிப்புக்காக தன் நற்கிரியைகளை சார்ந்திருக்கிற ஒருவன் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறான் என்றால் அது வேதனைக்குரியது. இந்த உலகத்தின் மார்க்கங்கள் கடவுளிடம் வருவதற்கான தவறான வழியை போதித்துக் கொண்டிருக்கும் போது நாம் குறிப்பாக தேவனின் நீதியின் வழியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தில் பவுல் இந்த முக்கியமான செய்தியை இந்த வசன பகுதியில் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 3 முக்கிய பாடங்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது பாடம், நம் கிரியைகளினால் ரட்சிப்பை சம்பாதிக்க நினைப்பது நம் சுயத்தை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட தத்துவம். இது தவறான அணுகுமுறை.
நம் கிரியைகளினால் ரட்சிப்பை சம்பாதிக்க நினைப்பது நம் சுயத்தை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட தத்துவம். 31, 32 வசனங்கள். 31, 32 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. நம் கிரியைகள் மூலம் ரட்சிப்பை சம்பாதிக்க நினைப்பது அடிப்படையில் தவறான அணுகுமுறை. காரணம், அது நம் பாவமான சுய நம்பிக்கையை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட தத்துவம். To approach God through our works is fundamentally wrong because it is built on faith in our own sinful self. சன்மார்க்க வாழ்க்கையை மையமாக கொண்ட மார்க்கங்கள் எல்லாம் தங்கள் கிரியைகளினால் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும் என்ற அடிப்படை நம்பிக்கையை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய நற்கிரியைகள் மட்டுமே நம்மை நீதிமானாக்க போதுமானது என்று நினைக்கிறோம். இது தவறு. யூதர்களும் இதே பிழையை தான் செய்தார்கள். தேவனுடைய துணை இல்லாமல் தங்கள் சுய முயற்சியால் ரட்சிப்பை சம்பாதிக்கலாம் என்று நினைத்து தோற்று போனார்கள். சுயசார்பு கிறிஸ்துவின் கிருபையால் கிடைக்கும் ரட்சிப்புக்கு ஒரு பெரும் தடையே. எனவே தான் இயேசு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று போதித்தார். இதை நாம் மார்க் 8 அதிகாரம் 34 வசனத்தில் பார்க்கிறோம். நீ உன்னை சார்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கும் போது உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று தேவனை சார்ந்திருக்க, அவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேதம் கற்றுத் தருகிறது. எனவே சுயசார்பும் சுய வெறுப்பும் இரு துருவங்கள். சுயசார்பில் தேவனிடத்தில் வர முயற்சிப்பவர்கள் தங்கள் பாவத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அல்லது பாவத்தை பாராத குருடர்களாக இருக்கிறார்கள். தேவனிடம் தங்களை முன்னிறுத்துவதற்கு தங்களுக்குள் ஏதோ சிறப்பு தகுதி இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அசுத்தமானவர்கள் என்றும் நம்முடைய நற்செயல்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் கந்தை, அழுக்கு என்றும் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனத்தில் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். எனவே சுயசார்பு நம் பெருமையின் மீது கட்டமைக்கப்பட்ட தத்துவம். உலகில் உள்ள எல்லாரையும் விட அதிகமான நற்செயல்களை நான் கொண்டிருந்தாலும் நம் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாகவே நிற்கிறோம். நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம் ஒரு கந்தை துணியை போல அழுக்கானது. கிரியைகளினால் தேவனை அணுக நினைப்பது ஒரு அழுக்கு கரைபடிந்த துணியை கொண்டு நம் தொழுநோயை மறைப்பது போன்றது. அது பிரச்சனைக்கு தீர்வாகாது, பிரச்சனையை மறைக்கத்தான் உதவும் என்று ஒருவர் கூறுகிறார். இதில் சங்கடமான விஷயம், இந்த யூதர்களுக்குத்தான் கிறிஸ்து முதன்மையாக இந்த உலகத்தில் வந்தார். இவர்கள் மத்தியில் தான் கிறிஸ்து பிறந்தார். இவர்களுக்குத்தான் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி முதன்மையாக எடுத்து சொல்லப்பட்டது. இவர்கள் தான் ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை ஈவாய் பெற்றிருந்த ஒரே மக்கள் இனம். குறிப்பாக யூதர்களுக்கு மட்டுமே கிடைத்த 9 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பவுல் இந்த அதிகாரத்தின் 4-5 வசனங்களில் பட்டியலிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரோமர் 9 அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தாரே என்று யூதர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் பெருமிதம் கொள்கிறார். இதில் முக்கியமாக மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இவர்களில் பிறந்தாரே என்பது வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லாம் பெற்றிருந்த யூதர்கள் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரே காரணத்தினால் இந்த இலவசமான ரட்சிப்பை தவறவிட்டார்கள். இது இயேசு லூக்கா 18 அதிகாரம் 10-14 வசனங்களில் சொன்ன பரிசேய நாயக்காரன் ஓமையை நமக்கு நினைவூட்டுகிறது. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று என்ன சொன்னான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன செய்கிறேன்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். இந்த பரிசேயனிடத்தில் ஏராளமான நற்குணங்கள் இருந்தது உண்மைதான். அவன் ஜெபத்தில் நம்பிக்கை உள்ளவன், தவறாமல் ஜெபிக்கும் பழக்கமுடையவன். இன்னும் சொல்ல போனால் அவன் ஜெபத்தை ஸ்தோத்தரித்து தான் ஆரம்பிக்கவே செய்கிறான். அவன் ஆலயத்துக்கு தவறாமல் செல்பவன், மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடித்தவன், வாரத்தில் 2 முறை உபவாசம் இருந்தான், ஒழுங்காக தசமபாகம் கொடுத்தான். சொல்ல போனால் நம்மில் பலரை விட அவனிடத்தில் நற்குணங்களும் மார்க்க ஒழுக்கங்களும் இருந்தன. ஆனால் அவன் பிரச்சனை, அவன் நீதிமானாக்கப்படுவதற்கு அவனுடைய நற்குணங்களை நம்பிக்கொண்டிருந்தான், ஏமாந்து போனான். எனவேதான் வேதம் திரும்ப திரும்ப அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு சத்தியம், ரட்சிப்பு விசுவாசத்தால் கிரியைகளால் அல்ல. ரட்சிப்பு விசுவாசத்தால் கிரியைகளால் அல்ல. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம், பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்கு கொடுக்கப்படும் அதே முக்கியத்துவம், அதே அழுத்தம் செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புதலுக்கும் கொடுக்கப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் என்று குறிப்பிடுகிறார். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், ஆங்கிலத்தில் ரிப்பெண்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் என்றால் என்ன? விசுவாசம் இல்லாமல் செய்யப்படும் எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகளே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போலவே விசுவாசம் இல்லாத கிரியைகளும் செத்த கிரியைகளே. விருப்பமில்லாமல் கடமைக்காக கட்டாயத்தின் பேரில் செய்யும் உபவாசம், ஜபம் அல்லது எந்த மார்க்க ஒழுங்குகளும் தேவனுடைய பார்வையில் செத்த கிரியைகளாக இருக்கலாம். நிச்சயமான உணர்த்துதல் இல்லாமல், பர்சனல் கன்விக்ஷன் இல்லாமல், மற்றவர்கள் செய்கிறார்கள் ஆகவே நானும் செய்கிறேன் என்று இயந்திரத்தனமாக செய்யும் ஆன்மீக பழக்க வழக்கங்கள் தேவனுடைய பார்வையில் செத்த கிரியைகள். அதே போல சுய லாபத்துக்காக, சுய கனத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக செய்யும் எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகளே. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை சுய கனத்திற்காகவே பெரும்பாலும் செய்தார்கள். இயேசு இதை கண்டித்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1, 2, 5, 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு இயேசு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று கடிந்து கொண்டார். தேவன் மார்க்க சடங்குகளுக்கும் சன்மார்க்க வாழ்வுக்கும் மேலாக விசுவாசத்தை நீதியாக கருதுகிறார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் யூதர்களின் பிரச்சனை. அவர்கள் தங்கள் மார்க்க பாரம்பரியங்களை கடைபிடிப்பதிலேயே தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள் ஓய்வு நாளையும் பண்டிகை நாட்களையும் தவறாமல் ஆசரித்தார்கள். அவர்கள் எருசலேமில் இருந்த தேவாலயத்திற்கு செல்ல நியமிக்கப்பட்ட பயணங்களை வருடந்தோறும் தவறாமல் மேற்கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. காரணம், இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நீதியை தேடினார்கள், ஆனால் அதை தவறான திசையில் தேடினார்கள். இதன் விளைவு 33ஆம் வசனத்தில் பவுல் கூறுவது போல அவர்கள் இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். எனவே இரண்டாவதாக பவுல் சொல்லும் செய்தி, நமது கிரியைகள் மூலம் தேவனை அணுகுவது கிறிஸ்துவின் மீது நாம் தடுமாறச் செய்யும்.
நம்முடைய கிரியைகள் மூலம் தேவனை அணுகுவது கிறிஸ்துவின் மீது நாம் தடுமாறச் செய்யும். To approach God through our works will cause us to stumble over Christ. 32, 33 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். யூதர்களின் தவறான அணுகுமுறையால் கிறிஸ்து அவர்களுக்கு இரட்சிப்பாய் இருப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு இடறுதலாய் தோன்றினார். கல் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதிலும் பரவலாக காணப்படுகிற ஒரு கருத்து. குறிப்பாக சங்கீதம் 118 சங்கீதம் 22, 23 வசனங்களில், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தில், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மேசியாவை குறிப்பிட இயேசு பயன்படுத்திய வார்த்தைகளில் ஒன்று கல். மத்தேயு 21 அதிகாரம் 44 வசனத்தில் சங்கீதம் 118 மேற்கோள் காட்டி இயேசு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு தன்னை குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். மேசியாவை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே முன்னுரைத்தார்கள் என்பதை பவுல் இங்கே நினைவுபடுத்துகிறார். இந்த நிருபத்தின் மற்ற இடங்களில் பவுல் பழைய ஏற்பாட்டு வசனங்களை பயன்படுத்துவது போல இங்கும் தன் வாதத்தை பலப்படுத்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை பவுல் பயன்படுத்துகிறார். இதற்காக ஏசாயா 28:1 மற்றும் ஏசாயா 8:14 வசனங்களை ஒன்றிணைத்து ரோமர் 9 அதிகாரம் 33 வசனத்தில், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று என்று கூறுகிறார். ஆங்கிலத்தில் a rock that makes them fall என்றுள்ளது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் அறையப்பட்டார் என்ற சத்தியத்தை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை அவமானமாக நினைத்தார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு தடையாக இருந்தது. இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 வசனத்தில் கூறுகிறார். யூதர்களை பொறுத்தமட்டில் சிலுவையில் மரணிப்பது என்பது அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவுக்கு பொருத்தமற்றதாக இருந்தது. எனவே கிறிஸ்துவின் வருகையும் அவருடைய சிலுவை மரணமும் அவர்களுக்கு இடரலாயிற்று. வரப்போகும் இரட்சகர் எப்படி இருப்பார் என்பது பற்றி அன்றைய யூதர்கள் பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்பது அவர்கள் எதிர்பார்ப்புக்கு எதிரானதாக இருந்தது. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை எதிர்பார்த்தார்கள் என்றால், ஒரு பலசாலியான ராஜாவை எதிர்பார்த்தார்கள். அவர் தாவீதின் குமாரனாக தாவீதை போல தன் எதிரிகளை அடக்கி ஆள்வார் என்று நினைத்தார்கள். ரோம அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அவர் விடுவிப்பார் என்று நினைத்தார்கள். ஒரு யூத சாம்ராஜ்யத்தை நிறுவுவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் தங்களைப் போல மத பற்றுள்ளவராக, மார்க்க சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கடைபிடிப்பவராக இருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் மத தலைவர்களையும் பரிசேயரையும் வேத பாரகரையும் ஆசாரியர்களையும் சீஷராக தேர்ந்தெடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக இருந்தார். அவர் ராஜ வஸ்திரங்களை தரிக்கவில்லை. அவர் பூமிக்குரிய அரசர் என்று முடிசூட்டப்படுதலை மறுத்தார். அவர் பாலஸ்தீனத்திலிருந்து ரோமர்களை துரத்த வல்லமை உள்ள சேனையை அணிவகுக்க செய்யவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதனாக நாசரேத்தின் இழிவான நகரத்தில் வாழ்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட தச்சருக்கு பிறப்பார் என்று யூதர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. பரிசேயரையும் வேதபாரகரையும் புறக்கணித்துவிட்டு ஆயக்காரரையும் எளியவர்களையும் தன் சீஷராக தேர்ந்தெடுப்பார் என்று அவர்கள் நினைக்கவில்லை. யூதர்கள் மேசியாவுக்கென்று செதுக்கி வைத்திருந்த கட்டமைப்பிற்கு இயேசு பொருத்தமற்றவராக இருந்தார். எனவே அவர்கள் அவரை புறக்கணித்தனர்.
இதன் விளைவாக இயேசுவை அவர்கள் தொந்தரவாக கருதினார்கள். அவரை கொலை செய்து அப்புறப்படுத்த நினைத்தார்கள். எனவே மூளைக்கல்லான கிறிஸ்து அவர்களுக்கு இடரல் கல்லானார். இது எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ள கட்டடம் கட்டும் பணியாளர்கள் குறித்த ஒரு ஓமையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கட்டட பொறியாளர் வரைந்து கொடுத்த கட்டட வரைபடத்தை வேலைக்காரர்கள் தொலைத்துவிட்டு வேறு வழி இல்லாமல் இப்படித்தான் கட்டடம் இருக்கும் என்று அவர்களாகவே உத்தேசித்து தங்கள் பாணியில் கட்டடத்தை கட்டி எழுப்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதனால் என்ன ஆயிற்று? கட்டடத்தின் மூளைக்கல் கட்டுமிடத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அது மூளைக்கல் என்று தெரியாமல் அதை ஓரமாக ஒதுக்கி போட்டு விட்டார்கள். வேறு தரம் குறைந்த கல்லை மூளைக்கல்லாக பயன்படுத்தி கட்டடத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அஸ்திபாரத்திற்கு அடித்தளமா இருக்க வேண்டிய மூளைக்கல் இப்பொழுது ஓரமாக ஒதுக்கி போடப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர்கள் மும்முரமாய் வேலை செய்ய அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கல் அவர்கள் காலில் இடறுகிறது, தடுக்கி விழுகிறார்கள். என்ன ஆயிற்று? கட்டிடத்திற்கு முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்க வேண்டிய கல் அவர்களின் கவனக்குறைவால் இப்போது ஒரு தொந்தரவான இடரலாக மாறியது. கட்டடத்தின் உறுதித்தன்மைக்கு அந்த கல் பயன்படுத்தப்படாமல் அதை ஒதுக்கி போட்ட காரணத்தினால் அந்த கல் இப்போது இடரலாய் மாறிவிட்டது. இதுதான் யூதர்களின் வாழ்க்கையில் நடந்தது. யாருக்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அவர்களுக்கே அவர் இடரலாய் மாறிவிட்டார். ஆனால் அவரை விசுவாசித்த புறஜாதியார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே பவுல் மூன்றாவதாக சொல்லும் செய்தி, கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனை அணுகுவது பரிபூர்ண நீதியையும் ரட்சிப்பையும் விளைவிக்கிறது. கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனை அணுகுவது பரிபூர்ண நீதியையும் ரட்சிப்பையும் விளைவிக்கிறது. To approach God through faith in Christ results in perfect righteousness and salvation. 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. 33ஆம் வசனம், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் என்று இந்த வசன பகுதியை பவுல் ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தில் what then are we to say? இப்படி இருக்க what then என்பது முந்தைய வசனங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய பகுதியை அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதாவது ஏற்கனவே சொன்ன யூதத்துவ புறக்கணிப்பில் இருந்தும் புறஜாதியாரின் தெரிந்தெடுப்பில் இருந்தும் நான் கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், புறஜாதியார் இயேசுவை விசுவாசித்த போது அவர்கள் நீதியை கண்டடைந்தார்கள் என்ற சத்தியத்தை பவுல் விளக்குகிறார். நீதியை தேடாத புறஜாதியார் அதை கண்டடைந்தார்கள். இதுதான் அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம். யூதர்களோடு ஒப்பிடும்போது புறஜாதியார் பரிசுத்தத்தில் குறை உள்ளவர்கள் தான். இதை பவுலே ஒத்துக்கொள்ளுகிறார். குறிப்பாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 to 31 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு புறஜாதியாரின் பாவங்களை பவுல் குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 to 31 வசனங்கள், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பவுலே கூறுகிறார். இவ்வளவு பாவங்களுக்கு சொந்தக்காரர்களான புறஜாதியார் எப்படி நீதியை அடைந்தார்கள்? உலகத்தின் பார்வையிலும் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படியும் இவர்கள் நீதியை அடைய வாய்ப்பே இல்லை. இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியற்றவர்கள். ஆனால் சுவிசேஷம் அந்த நிலைமையை தலைகீழாக மாற்றியது. உலகத்தின் பார்வையில் எந்த தகுதியும் இல்லாதிருந்த போதும் அவர்கள் இயேசுவை விசுவாசித்த போது அவர்கள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு அவர்கள் தகுதியாக்கப்பட்டார்கள். அதே வேளையில் உலகத்தின் பார்வையில் எல்லா தகுதியும் இருந்த யூதர்கள் கிறிஸ்துவை விசுவாசியாத ஒரே காரணத்தினால் ரட்சிப்பை தவறவிட்டார்கள். இதைத்தான் இயேசு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில்
ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று பிரதான ஆசாரியரையும் ஜனத்தின் மூப்பரையும் பார்த்து இயேசு சொன்னார். இது தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்த யூதர்களுக்கு இயேசு கொடுத்த எச்சரிப்பு. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நமக்கும் இந்த எச்சரிப்பு பொருந்தும். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்து கிறிஸ்தவ அனுபவத்தில் வளர்க்கப்பட்டு ஆவிக்குரிய ஒழுக்கங்களை தவறாமல் கடைபிடிக்கிற நமக்கும் இந்த எச்சரிப்பு பொருந்தும். ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்து ஆவிக்குரிய சூழலில் வளர்க்கப்படுவது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதில் சந்தேகமே இல்லை. அதற்காக நாம் தேவனுக்கு தினம்தோறும் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவின் ரட்சிப்பை கற்றுக்கொள்ளுகிறோம், வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், ஆவிக்குரிய ஒழுக்கங்களில் வளர்க்கப்படுகிறோம். உலகத்தில் உள்ளவர்கள் அனுபவித்த பாவத்தின் அழிவுகரமான வழிகளுக்கு நாம் விலக்கி வைக்கப்படுகிறோம். எனவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இதில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒன்று, நாம் ரட்சிப்புக்காக நம் சொந்த பக்தி வைராக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் சார்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்மை போல பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களை நாம் அலட்சியமாய் பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள், நாம் தான் தகுதி உள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடும். கெட்ட குமாரன் ஓமையில் அந்த மூத்த சகோதரனை போல நாம் நடந்து கொள்ளக்கூடும். நான் உண்மையாக வேலை செய்தேன், நான் கீழ்ப்படிந்தேன், நான் ஒழுங்காக வாழ்ந்தேன், நான் பரிசுத்தமாய் நடந்து கொண்டேன், ஆனால் எனக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த ஒழுக்கமற்ற சகோதரனுக்கு கிடைத்து விட்டதே என்று பொறாமை கொள்ள வாய்ப்பு உண்டு. பவுல் இந்த அணுகுமுறையை தான் இங்கே எச்சரிக்கிறார். இது புறஜாதியார் நீதி அடைவார்கள், யூதர்கள் நீதி அடையமாட்டார்கள் என்ற தவறான முடிவுக்கு நம்மை வழி நடத்திவிடக் கூடாது. இயேசுவில் விசுவாசம் உள்ள அனைவரும் நீதி அடைவார்கள் என்பதுதான் பவுலின் வாதம். எனவேதான் 2 முறை இந்த வசனங்களில் விசுவாசத்தை பவுல் குறிப்பிடுகிறார். முதல் முறை 30வது வசனத்தில் நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே என்று சொல்லும் போது அது புறஜாதியார் பெற்ற நீதியை குறித்து சொல்லுகிறது. ஆனால் 33ஆம் வசனத்தில் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று என்று சொல்லும் போது இங்கு யூதர்களையே பவுல் குறிப்பிடுகிறார். ஆக விசுவாசிக்கிறவர்கள் நீதி அடைவார்கள். அவர்கள் யூதரோ கிரேக்கரோ, ரோமரோ புறஜாதியாரோ, அடிமையோ சுவாதீனனோ, புதிய விசுவாசிகளோ தலைமுறை கடந்த விசுவாசிகளோ, யாரானாலும் சரி, விசுவாசிக்கிறவர்கள் நீதி அடைவார்கள். இனத்தின் அடிப்படையிலோ அனுபவத்தின் அடிப்படையிலோ எந்த பாகுபாடும் வேற்றுமைகளும் இல்லை. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் அவரிடத்தில் வந்தால் ரட்சிக்கப்படுவோம். தேவன் மனிதனை ஏற்றுக்கொள்ள அடிப்படையாய் கேட்கிற ஒரே நிபந்தனை விசுவாசமே. வேற எந்த காரியமும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாத ஆலயத்திற்கு செல்லலாம், தான தர்மங்களை மிகுதியாக செய்யலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், தலை சிறந்த சன்மார்க்க வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் இவை யாவும் நம்மை ரட்சிக்காது. நாம் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது நாம் மெய்யான விசுவாசிகள் என்று அடையாளம் காணப்படுகிறோம். இதுதான் பவுல் இங்கு சொல்லும் செய்தி. எனவே கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் நாம் தேவனை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பரிபூர்ண நீதியையும் ரட்சிப்பையும் விளைவிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.